அடக்குமுறையும் சந்தித்து போலீசு போடுகின்ற பொய் வழக்கையும் சந்தித்து சிறைவாசகத்தையும் அணிவித்து 10 ஆண்டு கால வரலாற்றில் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து இந்த மண்ணில் தாழ்த்தப்பட்டவனை இந்த எவனும் இல்லை என்று எப்பயுமே என்ன சொல்லுவேன், சொல்லின் உழவர் சொல்லாற்றல் மிகுந்த தலைவன், முத்தமிழ் காவலன், முத்தமிழையும் தெளிவாக கட்ட தலைவன், உலக வரலாற்றின் அம்பேத்கர் கண்டு லட்சியம் தலைவா திருமாவளவா இந்த மண்ணில் முதலமைச்சராக வரப்போகிறீர்கள் என்று இன்னைக்கு சொல்ல தீப்பொறி முருகன் பந்தரமுடியில வெங்கலத்தனை கிடைக்கின்ற பொழுது முதலமைச்சர் என்று அன்றைக்கே இந்த ஏழை தீப்பொறி முருகன் உங்களிடத்திலே சொல்லிருக்கிறேன். இது சத்தியமாக சொல்லுகிறேன். எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் வந்தாலும் அம்பேத்கரை நான் பார்த்தது இல்லை. ஆனா அம்பேத்கருடைய திருவுருவத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற திருமாவளவனை ஆனா அதே நேரத்தில் அசைக்க முடியாது என்று சொல்லிட்டு ஊருக்கு இருக்கிற நம்ம தோழர்கள் எல்லாம் என்ன நன்மை மாட்டுக்கு தேர்தல் பாதையில கீழ் போயிட்டாரு, நன்மை எப்படி போறது? அப்ப நீ திமுக நன்மை இடத்துல இருக்க தோழனே திமுக சொல்லுவான். பாஸ்போர்ட் ஒட்டாலேனும் அரசியல் கட்சி தலைவர் போஸ்டரை எங்க பின்னாடி ஒட்டுன்னு சொல்லும் காவல்துறை. ஆனா நாங்க உரிமைக்காக போஸ்டர் ஒட்டுனா இவன் ஏன் ஒட்டுனான்னு கேட்பாங்க. அது ஒரு தடை. ஆனால் அந்த தடைகள் மீறி வழக்குகளையும் மீறி பாதையில் குறித்திடும் தடை மீறி அவர்களை பார்த்தனை படைத்து திருமாவளவனுடைய வரலாறை இந்த மண்ணில் படைத்திருக்கிறார். அது நடக்கும். இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு மூக்கு மேல வேலை வைக்கிறாங்க. என்னடா திருமாவளவன் வேண்டும், தயவு செய்து என்னை பெற்றும் வெட்டாமல் இருந்த என் இனமான தோழர்கள், என் தாய்மார்கள் எத்தனையவர்கள் சிறையை முத்தமிட்ட தாய்மார்கள் இருக்கிறார்கள். உன் பிள்ளையை எப்படி காப்பாற்றுவையோ, உன்னுடைய தம்பிமார்களை எப்படி காப்பாற்றுவையோ, அதை போல திருமணம் பின்னால் ஆரம்பிச்சிருக்கு. எப்படியாவது அரசியல் கட்சி தலைவரை காது வெட்டி போடுவோம்னு அதுக்கு ஒரு கொள்கிறாங்க. எப்படியாவது ஒரு மடக்கி ஒரு இடிச்சு சடக்கின் காலி பண்ணுவோம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த நேரத்தில் உயிரை கொடுத்து என் இனமான தலைவா திருமாவளவா நீதான் தலை நிமிர சேரி திறனும் என்று சொன்னாயே, தலை நிமிர சேரி திறனும் என்று நீ சொன்னாயே. இன்றைக்கு நீ சொன்னது போல இந்திய முழுக்க இன்றைக்கு சேரி திறந்து விட்டது தலைவா. நீ சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல பாராளுமன்ற தேர்தலையும் சந்திப்பதற்கு எத்தனை வழக்குகள் போட்டாலும் எத்தனை குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சந்தித்து நாங்கள் அல்ல, இங்கே 1000 காலத்து அடக்குமுறையை உடைத்தெறிந்து 1000 காலத்து விதிமுறைகளை இன்றைக்கு திருமாவளவன் சொன்ன கருத்துக்களை கேட்டு இந்த மண்ணிலே இருக்கின்ற போதே சொட்டு சொட்டாய் ரத்தம் சிந்திய போதிலும் விட்டு விட்டு போகுமோ எங்களுடைய விடுதலை தாகம் என்று சொன்னது போல திருமாவளவ ஆணையிடி சட்டமன்றத்தை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் ஆணையிடுங்கள், எவர் சொல்வதையும் கேட்காதீர்கள். நீங்கள் தான் இந்த தலித் மக்களுடைய விடிவெள்ளி, நீங்கள் தான் இந்த தலித் மக்களுடைய 2006 உத்தமன் என்று சொல்லி உத்தமனே திருமாவளவா நீ பல்லாண்டு 1000 ஆண்டு பல கோடி நூற்றாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வருங்கால முதலமைச்சரே